பிரணவாகார விமானத்தை கொண்ட கோவிலை நீங்கள் அறிவீர்களா? உலகத்திலேயே மிக சிறிய எண்ணிக்கையில் தான் இந்த வகை விமான அமைப்பு உள்ளது. இந்த பிரணவாகார விமானத்தை கொண்ட ஒரு கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். அந்த கோவில் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய துரஹரேஸ்வரர் கோவில் என்பதாகும். காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்து அருமையான ஒரு குளிர்ச்சியான அனுபவத்தை இந்த கோவில் கொடுக்கிறது. இந்த குளிர்ச்சியோடு இந்த கோவில் இருப்பதற்கு பின்னால் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. தாரகாசுரன் என்னும் அசுரன் மிகப்பெரிய பலத்தோடு தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்திருக்கிறான். தேவர்கள் அனைவரும் ஈசனிடம் சென்று முறையிட்டிருக்கின்றனர். ஈசன் கோபத்தோடு அந்த தாரகாசுரனை தன்னுடைய நெற்றிக்கண்ணினால் அழித்திருக்கிறார். நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொருள் இருந்த அதீத வெப்பம் எங்கும் பரவி இருக்கிறது. அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் வெப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தேவர்கள் மீண்டும் இறைவனிடம் தங்களை காக்க வேண்டியிருக்கிறார்கள். ஈசன் அவர்களை இந்த தலத்திற்கு வந்து வழிபட சொல்லியிருக்கிறார். தேவர்களும் இங்கே வந்து தங்களுடைய நோயிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். தேவர்களுடைய வெப்பு நோயை, அதாவது ஜுரத்தினை அழித்தவர் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் ஜுரஹர ஈஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கோவிலின் அமைப்பு தனித்துவமாக இருக்கிறது. பூமியிலிருந்து 6 அடி உயரத்தில் மண்டபம் எழுப்பப்பட்டு அதற்கு மேலே விமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கருவறையில் லிங்க வடிவில் இருக்கிறார் ஈசன். இந்த சிவலிங்கத்திற்கு பின்னே தேவர்களின் தலைவனான இந்திரனும் அவருடைய மனைவியான இந்திராணியும் இருக்கிறார்கள். அவருக்கு பக்கத்திலேயே குபேரனுடைய சிலை இருக்கிறது. இந்த குபேரனுடைய சிலையானது தலையில் திருமகளோடு இருக்கிறது. தன்னுடைய கைகளிலே மூட்டையை சுமந்து கொண்டு அற்புதமாக காட்சி கொடுக்கிறார் குபேரன். அவருடைய இடது கையில் இருப்பது பணப்பை என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் கருவறை வட்ட வடிவில் அமைந்திருக்கிறது. ஸ்ரீரங்கத்தின் கருவறைக்கு மேலே இருக்கும் விமானம் இந்த வகையை சார்ந்ததுதான். இந்த விமான அமைப்பில் இருக்கும் கோவில்கள் மிக அரிது. இந்த விமானத்தில் சிவபெருமானின் 64 ரூபங்களில் சில ரூபங்கள் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. 3 காலுடன் நீங்கள் பார்க்கும் இந்த சிற்பமானது ஜுரஹரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இவர் 3 கால்களோடு 2 தலைகளோடும் 4 கொம்புகளோடும் 7 கைகளோடும் காட்சி கொடுக்கிறார். இந்த கோவில் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. சிலர் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்றும் சொல்கிறார். இந்த கோவிலின் கருவறையின் 3 புறமும் ஜன்னல் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஜன்னல் வழியாகத்தான் குளிர்ந்த காற்று சென்று இறைவனுடைய வெம்மையை தணிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காஞ்சி புராணத்தில் இந்த கோவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவில் முழுவதும் அற்புதமான சிற்பங்களை கொண்டு அழகாக விளங்குகிறது. நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு வந்து அற்புதமான ஒரு அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.